அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இலங்கையில் தற்போது சிறைகளில் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான நிலைமைக்கும் ஏத்தனாயிர தாக்குதல் விசாரணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் திருப்பங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஏத்தனாயிர தாக்குதல் விசாரணை அது சார்ந்து வெளியாகக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து வரும் புலனாய்வாளர்கள் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். சிறைகளை உடைப்பதற்கும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட சதிகள் குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஸ்டேல் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையிலான ஒரு நகர்வை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது என்ன? அது சார்ந்து இலங்கை உலகில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலங்கை மற்றும் உலகில் இடம்பெற்ற மிக முக்கியமான பிந்தைய சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இலங்கையில் அண்மைய சில நாட்களாக பார்வையிடுவோருக்கு தெரியும், தொடர்ச்சியாக சிறைகளில் ஏற்பட்டு வரக்கூடிய கலவரங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம், பின்னர் மகர சிறைச்சாலையில், ரத்தினபுரி சிறைச்சாலையில் என நாடு முழுவதும் பரவலான ஒரு கலவரமாக, இது ஒரு தற்செயலாக இடம்பெற்று வரக்கூடிய கலவரம் கிடையாது. திட்டமிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கலவரம் போலவே இந்த கலவரங்கள் காட்சியளிப்பதாக இது தொடர்பில் பார்வையிட்டு வரக்கூடிய ஆய்வாளர்கள் தெளிவான தகவல்களை வெளியிடுகின்றார்கள். இதற்கு முன்பும் இலங்கையில் சிறை கலவரங்கள் ஏற்பட்டன. கலவரத்தில் உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தன. ஆனால் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்குள் 6-7 சிறைகளில் இவ்வாறு சம்பவம் இடம்பெறுவது இதுதான் முதல் தடவை. இதற்கு மிக முக்கியமான காரணங்கள் பலவற்றை பலரும் குறிப்பிட்டாலும் தற்போது இன்றைய நாளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான திட்டங்களுக்கு இலங்கையின் உடைய அரசு புலனாய்வு சேவையின் இராணுவத்தின் இரகசிய கணக்கில் இருந்தே பணம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளிலிருந்து கிடைக்கவில்லை என முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சூல கொடித்துவக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சி அளித்திருக்கின்றமை மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யாரோ தங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நாட்டில் அசாதாரண நிலையை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பதுதான் அனைவருடைய வாதமாகவும் இருந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்ற சூழ்நிலையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கான நிதி பரிமாற்றம் இராணுவ புலனாய்வு சேவையின் இரகசிய வங்கி கணக்கில் இருந்து சென்றிருப்பதாக கூறப்படும் விடயம் சாதாரணமான சம்பவம் கிடையாது என்றும், குறிப்பாக முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் கொடித்துவக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இது ஒரு திட்டமிட்ட குழுவினரால் தங்களுடைய அரசியல் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் என்று கூறப்பட்ட விடயங்களுக்கு மிக அருகாமையில் வந்திருக்கின்றது. இதன் காரணமாக கிழக்கிழங்கையில் குறிப்பாக மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் பல இராணுவ முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன. அவ்வாறு இராணுவத்தினர் இதில் சார்ந்தவர்கள் கைது செய்யப்படும் பொழுது இறுதியில் ஒவ்வொரு கட்டமாக கைது செய்யப்படும் போது அவருக்கு இவர் கூறியிருப்பார், இவருக்கு அவர் கூறியிருப்பார். இறுதியில் யார் இதற்கு உத்தரவிட்டார்கள், யார் இதை செய்யும்படி சொன்னார்கள், யார் இதற்கு மூளையாக செயற்பட்டார்கள் என்பதை துல்லியமாக கண்டறிந்து விடலாம். ஏனெனில் சிறிய மீன்களை பிடித்து கொண்டு வரும்போது இறுதியில் பெரிய மீன் பிடிக்கலாம் என்பதைப் போல பெரிய மூளையாக யார் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை புலனாய்வு பிரிவுகளும் இந்த விசாரணை ஆணைக்குழுவும் நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் சிறைச்சாலைகளில் கலவரங்களை ஏற்படுத்தி கொடூரமான கைதிகளை வெளியே எடுத்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினால் இந்த கலவரத்தை அடக்குவதிலும் கலவரத்தினால் நாட்டினுடைய ஸ்தம்பித நிலையை பயன்படுத்தி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அல்லது வேறு மாதிரியான சம்பவங்கள் மூலம் அரசை ஆட்டங்காண செய்யக்கூடிய நடவடிக்கையாகத்தான் இது இருக்கலாம் என்பது புலனாய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் 9 சிறைச்சாலைகளில் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் இலங்கை அரசு தற்போது அனுர குமாரநாயக்க தலைமையிலான அரசு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இலங்கை உளவுத்துறை மீண்டும் ஒரு அவசரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இந்த எச்சரிக்கை எவ்வளவு தூரம் செல்கின்றது என்றால், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையினுடைய தூதரகங்களே இலங்கை சிறைகளில் கலவரங்கள் ஏற்பட்டால் தங்கள் நாட்டு குடிமக்கள் யாராவது குற்றவாளிகளாக உள்ளே இருந்தால் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்கும் அளவுக்கு இலங்கை சிறைகள் தற்போது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை நிலைக்கு வைக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த சிறை கலவரங்களுக்கு பின்னணி என்பது இல்லாமல் நிச்சயமாக இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மீண்டும் நீதியமைச்சரும் கூறியிருக்கின்றார். இந்நிலையில்தான் ஒரு அதிர்ச்சிகரமான விடயமும் சிறைகள் தொடர்பில் வெளியாக இருக்கின்றது. இலங்கையில் உள்ள 9 சிறைகளில் பல்வேறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய
தோட்டாக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற செய்தியும் தற்போது இந்த சிறைச்சாலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இந்த சிறப்பு ஆய்வு குழுவுக்கு கிடைத்திருக்கின்றது. 2327 தோட்டாக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு பழுதடைந்த நிலையில் இருக்கின்றது. அதாவது துப்பாக்கிகள் இருந்தாலும் கூட ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது, ஒரு கலவரம் நடக்கின்ற பொழுது குற்றவாளிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் தோட்டாக்கள் பழுதடைந்து வெடிக்கும் நிலையில் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அங்குணகுல பெலச சிறை, பூஷ, புகம்பரை, களுத்துறை, அன்றாதபுரம், கொழும்பு, மெகஷின், மொனராக்கலை, வட்டாரக்க, வாரியபுல ஆகிய சிறைகளில் இருந்த தோட்டாக்களே இவ்வாறு பயன்படுத்த முடியாத அளவில் இருப்பதாக கணக்காய்வு அறிக்கையில் அடையாளம் காணப்பட்டது. மேலும் 9 சிறைச்சாலையில் 191 துப்பாக்கிகளும் பழுது பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன. அந்த துப்பாக்கிகளை சிறைக்காவலர்கள் சரியான முறையில் பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் 27 சிறைகளில் இருந்து பெறப்பட்ட தகவலின்படி பாதுகாப்பு கருவிகள், சிசிடிவி கருவிகள், ஆயுதங்கள் என 1038 பயன்படுத்த முடியாத ஆயுதங்களும் கருவிகளும் மிகப்பெரிய பற்றாக்குறையுடனுமே சிறைகள் இயங்குகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. சிறைகள் எவ்வளவு மிக முக்கியமான பகுதிகள், மிகப்பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் அங்கு இருக்கலாம், மிகப்பெரிய சதித்திட்டங்கள் சிறைகளில் தீட்டப்படலாம், சிறைக்கில் இருந்து யாரும் தப்பித்தால் நாட்டுக்குள் இயல்பு நிலையை பாதிக்கலாம். அப்படியான இடங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் துப்பாக்கிகள், பழுதடைந்து போன தோட்டாக்கள், கண்காணிப்பு கருவிகள் சரியாக செயற்பட முடியாத நிலையில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். தற்போது இந்த விடயத்தை கடந்த ஆட்சியாளர்கள் கவனிக்காமலே இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் தெரிவித்து இது தொடர்பில் விரைவாக அவற்றை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த கணக்காய்வு குழுவினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் முதல் ராயபக்ஷக்கள் அவர்களுடன் தொடர்பட்டவர்களினுடைய வழக்குகள், குற்றச்செயல்கள் குறித்து விசாரித்து வரக்கூடிய சிஐடி பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர திடீரென்று விலகிவிட்டார் என்ற ஒரு செய்தி நேற்று ஒரு பரபரப்பாக கொழும்பு, தென்னிலங்கையில் வெளியிடப்பட்டது. ஆனால் இன்று காவல்துறை தலைமையகம் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோ சர்ச்சை காரணமாகவோ அல்லது விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவோ விலக்கப்படவில்லை என்றும் அவர் பிரதி காவல்துறை மா அதிபர், போலீஸ் மா அதிபர், டிஐஜியாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருப்பதால் சிஐடி பணிப்பாளர் பதவியில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அவர் இன்று முதல் அவசர சிஐடி பணிப்பாளர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதுடன் உத்தியோக அறிவிப்பில் அவர் டிஐஜியாக, அதாவது பிரதி போலீஸ் மா அதிபராக மாற்றப்பட்டிருக்கின்றார் என்ற நிலை காரணமாகவே அவர் அவசரமாக பதவி உயர்வு செய்யப்பட்டு சிஐடி பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் பணிப்பாளர் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து காலநிலை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவித்தல். இதை கடற்கரையோரங்களில் இருப்பவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களும் நிச்சயமாக அவதானிக்க வேண்டும். மாத்தரையிலிருந்து பொத்துவில் வரையிலும், சிலாவத்திலிருந்து கட்பிட்டியூடாக மன்னார் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடல் தொழில் நீரியல் அமைச்சு அவசரமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மற்றும் இந்த பகுதிகளில் படகுகள் மற்றும் ஆபத்தான கடற்பரப்புக்குள் நுழைய வேண்டாம் என்றும் கடல் தொழில் அமைச்சு வெளியிட்டிருப்பதுடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகுந்த கொந்தளிப்பாக காணப்படுவதால் மக்கள் அவசியமின்றி கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த மாகாணம் இந்த மாகாணம் என்றில்லாமல் நாடு முழுவதிலுமே ஒரு அசாதாரண காலநிலை நிலவுவதால் கடற்கரைகளில் பல கடல்கள் கொந்தளிப்புடன் இருப்பதால் யாரும் அவசியமின்றி கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற செய்தி அவர் வெளியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த இலங்கை செய்திகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்க, ஈரான் இராணுவம் ஒரு அதிரடியான ஒரு விடயத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் சேதம் அடையாத அமெரிக்காவின் MQ-9 ட்ரீப்பர் ட்ரோன்களையும் ஆஸ்திரேலிய கெர்மஸ் 900 என்று சொல்லக்கூடிய சக்திமிக்க ஆளில்லா உளவு விமானங்களையும் தாங்கள் கைப்பற்றி இருப்பதாக தெரிவித்து IRGC பொறியியலாளர்கள் கைப்பற்றப்பட்ட MQ-9 ட்ரீப்பர் மற்றும் கெர்மஸ் 900 ஆளில்லா ட்ரோன்களை ஆய்வு செய்து அவற்றின் தொழில்நுட்பங்களை படித்து அதைவிட மேம்பட்ட உள்நாட்டு ஆளில்லா விமான மாதிரிகளை உருவாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்டிருப்பதுடன் அந்த கைப்பற்றப்பட்ட ட்ரோன்களின் வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் சும்மாவே அவர்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மேல் பொறியியல் துறையில் மிகப்பெரிய கில்லாடிகள். ஒரு சாதாரண ஏவுகணையை எடுத்தாலே பிரித்து மேய்ந்து அவற்றை முற்றாக மறுவடிவம் கொடுத்து தங்களுடைய நாட்டுக்குள் உருவாக்கி விடுவார்கள்.
இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் ஈரான் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று சொன்னால், ரஷ்யாவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப திறனும் மிகப்பெரிய அளவிலான விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இருந்த போதிலும் கூட உக்ரைன் போரில் ரஷ்யா கைப்பற்றிய அமெரிக்கா நேட்டோவினுடைய ஆயுதங்களை ஈரானிடம் கொடுத்து இதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து பாருங்கள், இதன் தொழில்நுட்பம் எவ்வாறு இருக்கின்றது என கூறும் அளவுக்கு ரிவர்ஸ் என்ஜினியரிங் துறையில் ஈரான் மிகப்பெரிய பிரசித்தி பெற்றவர்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் MQ-9 ட்ரீப்பர்களும் இஸ்ரேலினுடைய மிக சக்தி வாய்ந்த கெர்மஸ் 90 ஆளில்லா விமானங்களும் ஈரான் IRGC-னால் கைப்பற்றப்பட்டிருப்பதால் விரைவில் இது போன்ற சக்திமிக்க உளவு ட்ரோன்களையும் விமானங்களையும் ஈரான் உருவாக்கும் என்ற செய்தி அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் நிச்சயமாக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஏனெனில் ஈரான் பல்வேறுபட்ட இன்று பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் கூட அமெரிக்க நேட்டோ நாடுகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து தங்களுடைய தொழில்நுட்ப திறன்களையும் அங்கு பயன்படுத்தி மேம்படுத்தி இருந்தார்கள். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய ஒப்பந்தம் துருக்கி பாகிஸ்தானுடன், அது குறித்து காணொலியில் பேசியிருந்தோம் எங்களுடைய அடுத்த அகிலம் சேனலில். இந்த ஒப்பந்தத்தால் எந்த ஒரு பலனும் சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட போவதில்லை. ஆனால் இதை சாதகமாக பயன்படுத்தி பாகிஸ்தானும் துருக்கியும் சவுதி அரேபியாவுடன் நன்கு பணத்தை அறவிடப் போகின்றார்கள், பணத்தை பெருமளவில் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். தற்போது அதை குறிக்கும் வகையாக மீண்டும் தற்போது இந்த காணொலியை பதிவேற்றுவதற்கு நாங்கள் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சவுதி அரேபியா ஆதரவு பெற்ற ஏமன் படைகளின் பயிற்சி முகாம்கள் மீது மறைப்பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை கவுதிப்படை நடத்தி இருக்கின்றார்கள். கவுதிகளின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதலில் சவுதி அரேபியா ஆதரவு படைகளினுடைய முகாம்கள் மிகப்பெரிய அளவில் சேதம் அடைந்துள்ளது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே சவுதி அரேபியா எந்த நாட்டிடம் ஒப்பந்தம் செய்தாலும் நாங்கள் அடிப்போம் என்பதைத்தான் கவுதிகள் கூறியிருக்கின்றார்கள். இப்படியே சுற்றி வந்து தொடுவதை விட நேரடியாக அவர்கள் கவுதிகளிடமே கை கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை செய்துவிட்டால் பாதுகாப்பாக இருக்கலாம். அதை சவுதி அரேபியா சிந்திக்காமல் எல்லா நாடுகளிடமும் ஒப்பந்தத்தை செய்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள், பணத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் கவுதிகள் தாக்கும் பொழுது கண்டனத்தை தெரிவித்துவிட்டு அனைவரும் பதுங்கி விடுகின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையினுடைய கட்டுப்பாட்டு முழுமையாக ஈரானின் வசம் வர இருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடக்க வேண்டுமானால் ஈரானுக்கு கட்டணம் அல்லது அபராதம் செலுத்த வேண்டும் என்ற சட்ட மசோதாவை ஈரானிய நாடாளுமன்றம் முன்மொழிந்துள்ளது. எனவே ஹார்முஸில் இந்த போர் முடிவடைந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு முற்று முழுதாக இயல்பு நிலை வந்தாலும் கூட இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் அந்த வழித்தடத்தினால் செல்வது சிக்கலான ஒரு விடயமாக மாறப்போகின்றது. இதில் ஈரான் மிகவும் தீவிரமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான இலங்கை உலகின் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.